இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்புகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களாக மன அழுத்தத்தை நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நமக்கு தரக்கூடிய ஒரு மன அழுத்தம் என்னென்னா துன்பப்படுத்தப்படுதல். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம துன்பப்படுத்தும் போது நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா கைவிடப்பட்டு விட்டோமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை மனசு நம்ம நினைச்சிறது நினைக்க தோணுது. இதற்கு தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிற வேதத்தில் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை என்று சொல்லி இயேசுங்களை பார்த்து நினைச்சுக்கிறார் சொல்கிறார். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா துன்பப்படுத்தப்படுகிற இந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். மாமியார் மருமகளுக்கு இடையிலான பிரச்சனைகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இடையிலான பிரச்சனைகள், இப்படி நிறைய பிரச்சனைகள், இந்த துன்பங்கள், அப்புறம் மேல் அதிகாரிகளுக்கும் அவங்க கீழே வேலை பார்க்குற அந்த அதிகாரிகளுக்கு இடையில பிரச்சனை, பல இடத்துல துன்பப்படுத்தப்படுதல், கொடுமைப்படுத்தப்படுறது, தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கள தண்டிக்கிறது, அந்த தண்டனையின் வழியாக கடந்து போகும்போது ஏசப்பா என்னை கைவிட்டுட்டாங்க, அதான் நான் இவ்வளோ பிரச்சனைக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுட்டு இருக்கிறத தேவன் என்ன செய்கிறார், காண்பிக்கிறார். அப்போது துன்பப்படுத்தப்படுறீங்களா, கவலையே படாதீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கோம். உங்களுக்கு அது நடந்திருக்கா? எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிடுங்க. இப்போ பாருங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்குமா? அநேகமாக இருக்கும், கொஞ்சம் இருக்காது. ஆனால் துன்மார்க்கருக்கு எந்த துன்பப்படுத்தப்படுதலும் இருக்குது. ஆனால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்குமா? அநேகமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவை எல்லாவற்றிலும், அவைகளிலிருந்து அப்படி இல்லை, அவைகள், அந்த வசனத்தை பாருங்க, அவைகள் எல்லாவற்றிலிருந்து, கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு துன்பப்படுத்துதலிலிருந்து உங்களுக்கு என்ன செய்கிறது? விடுதலை கிடைக்கிறது. உங்களை தேவன் ஒருபோதும் கைவிடவே என்ன செய்ய மாட்டார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் என்ன செய்யவில்லை, வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி வேதவசனம் என்ன செய்கிறது நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகம், மாமிசம், பிசாசு, மாம்சீக இச்சைகள், இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தி நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா தேவையில்லாத துன்பப்படுத்தலுக்கு நம்ம என்ன செய்கிறது, வழி நடத்தப்படுகிறது. மோசே பாருங்க அழகா சொல்றாரு பாருங்க, தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஒரு நாள் கஷ்டனாலே துன்பப்படுத்தினா, ஏசிட்டாங்க, எங்களை திட்டாங்க, எங்களை நிந்திச்சிட்டாங்க, எங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. இப்போ சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது பாருங்க. ஒரு பெரிய லெவலில் நல்ல ஒரு பிஸ்னஸ் நடத்தி ஒரு அதில் ஓனராக இருந்த ஒருத்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு பெரிய ஊழியக்காரராக பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா சொல்கிறார், நான் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் என்ன செஞ்சேன், கஷ்டப்படுத்தப்பட்டு எல்லாம் செய்யப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன சூழ்நிலை இருக்குது அப்படின்னா எல்லாராலும் துன்பப்படுத்தப்பட்டு என்ன இருக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன செய்கிறாங்க, என்ன நீ சரியில்லை, அதனால தான் இந்த கருத்தில் கஷ்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏசுகிறாங்க, நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அப்படியே போய் அந்த ஊழியக்கார்ட்ட சொல்லும்போது அவர் சொன்னாரா, நீ கவலைப்படுற, நானும் என்ன செஞ்சேன், இந்த நிந்தனைகள், அவமானங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சேன், தாண்டி வந்தேன். அதனால் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். அதனால் நான் உன்னை வழிநடத்துகிற இயேசு கிறிஸ்துவன் கூட இருக்கிறேன். ஏற்ற சமயத்தில் நான் உன்னை என்ன செய்வேன், மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வார்த்தைக்கு என்ன சந்தோஷமான செஞ்சுட்டாரு, திரும்பி போயிட்டார். திருப்பி ஒரு கொஞ்சம் நாட்கள் கழித்து அந்த தேவ ஊழியரை அவர் பார்க்க வரும்போது அவர் சொன்னார், இந்த பாடுகளின் மத்தியில் நான் செல்லும் போதும் அவர் என் மீது அன்பாக இருந்தனால அது எனக்கு நன்மைக்கு எதுவாகவே இருந்துச்சு. ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நான் அதிலிருந்து தப்பி செல்றதுக்கு எனக்கு தேவன் வழி தந்தார். அந்த பாடுகள் இல்லைன்னா நான் நெடுக போய் அந்த பிரச்சனைக்குள்ள என்ன செஞ்சுருப்பேன், விழுந்து நான் அதில் மாட்டி பல கோடிக்கு நான் எனக்கு செஞ்சுருக்கோம், லாஸ் ஆகிருக்கும். இந்த துன்பப்படுத்துதல் இருக்கப்போ என்ன செஞ்சேன், அதிகமாக இதனுடைய பாத்தில் நான் அமர்ந்திருந்தேன், இந்த பிரச்சனைக்கு நான் சிக்காமல் என்ன செய்தேன், பாதுகாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போது துன்பப்படுத்தப்படுகிறீங்களா, அந்த நேரத்துலையும் அதுவும் தேவனுடைய தேடுகிற பிள்ளைகளுக்கு அது நன்மைக்கு எதுவாக தான் என்ன செய்யும் இருக்கும். யோசேப்பின் வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ ஒரு துன்பம். சொந்த சகோதரனால் 20 வெள்ளி காசுக்கு என்ன செய்றாரு, விற்கப்படுறாரு.
விற்கப்படுறது மட்டும் இல்லை, அங்கே என்ன செய்கிறாரு, அடிமையாக நடத்தப்படுறாரு. போத்திபார் வீட்டில் உண்மையாக இருக்கிறாரு, ஆனால் அவன் என்ன செய்கிறா, குற்றம் சாட்டுறா. அது நிமித்தமாக சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாரு. கம்பிக்கு நடுவில் கிடக்கும்போது அங்கேயும் என்ன செய்கிறாரு, வேதனை. அதற்கு பிறகு ஒரு உயர்வு வருது பாருங்க. அப்போ துன்பப்படுத்தப்பட்டு அவங்க என்ன செய்யலை, ஒரு நாளும் கைவிடப்படலை. யோசேப்பை தேவன் கைவிடவே இல்லை. அவர் உண்மையாக இருந்தார். கடவுளை என்ன செஞ்சார், அவரை உயர்த்தினார். நீங்கள் இப்போ துன்பப்படுத்தப்படுறீங்களா, நீங்கள் என்ன செய்கிறாங்க, உங்கள் உண்மையை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, விலகிறதுக்கு. உண்மை உள்ளவனே என்ன செய்வார், தேவன் என்ன செய்வார், உயர்த்துவார். நீங்கள் என்னத்துலலாம் உண்மையாக இருந்தீங்களோ அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. தேவன் உங்களை என்ன செய்கிறார், கண்டிப்பாக வைத்தார். இந்த காலகட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இந்த பாடுகள் தாண்டி வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை தேவன் என்ன செய்தாரா வைத்திருக்கிறார். ஒரு சிறிய கதை, நான் உண்மையை நடந்த கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். ராபர்ட் மேத்யூ அப்படிங்கிறவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அமெரிக்கா தேசத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த சிச்சுவேஷன் நடக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறா அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறாரு. அவங்க எந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் விர்ஜீனியா அப்படிங்கிற இடத்துல என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவருடைய மனைவியோட சகோதரி எங்கே இருந்தாங்க அப்படின்னா, கலிஃபோர்னியாவில் இருந்தாங்க. அப்போது இவங்க மனைவி ஆசைப்படுறாங்க, என் சகோதரி நான் போய் பார்க்க நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன்னு சொல்லி டிக்கெட்லாம் எடுத்து புக் பண்ணி அதுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த நாளில் என்ன செய்கிறாங்க, கிளம்பி ஜெபிச்சுட்டு, கடவுளே நாங்கள் எங்களுடைய பிரயாணத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், நீங்கள் இப்போது நாங்கள் போகிற காரியங்கள் ஜெயமாக இருக்கணும், பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வரணும்னு சொல்லி ராபர்ட் மேத்யூ என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு அவங்க பிரயாணத்தை தொடங்கி கொஞ்சம் தான் வீட்டிலேருந்து காரில் கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. அந்த டயர் வெடிச்சிட்டு, அப்படி வெடிச்ச உடனே என்ன செஞ்சு அப்படின்னா, அவரை அப்படியே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மனசில் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம ஃப்ளைட்டுக்கு பிடிக்க முடியாமல் போயிருமா. அதே போல் அவங்க டயரை சரி பண்ணிவிட்டு அவங்க ஃப்ளைட்டுக்கு போகும்போது அந்த ஃப்ளைட் என்ன டிபார்ச்சர் ஆகி போயிட்டு அவங்க ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க துக்கத்தோடு அவங்க வீட்டுக்கு வந்து படுத்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா இது செப்டம்பர் 10 நடந்த சம்பவம். அடுத்த நாள் காலையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க ராபர்ட் மேத்யூட அப்பா பேர் அப்படி பார்த்தீங்கன்னா, அவருக்கு பேர் ஜாக் மேத்யூ. அவர் ஃபோன் பண்ணி, மகனே ஒய்ஃபுக்கு நீ எடுத்திருந்த அந்த பிளேன் டிக்கெட்டு அந்த அதுலேருந்து ஃப்ளைட் நம்பரை பார்த்தேன், அந்த ஃப்ளைட்டை தான் ஹைஜாக் பண்ணி இந்த ரெட்டை கோபுரங்கம்லாம் என்ன செஞ்சாங்க, போய் மோதினாங்க. தேவன் உன் மனைவி என்ன செய்தார், பாதுகாத்து கொண்டார். நீ என்ன செய்யாத, என்ன இப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்துட்டு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது நான் ஜெபித்துட்டு கிளம்புனேன், எனக்கு அது ஒரு துன்பம், எனக்கு அந்த ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் ஆகிட்டு, என் மனைவி ரொம்ப ஆசையோடு கிளம்பி போனால் அவளால் அந்த என்ன செய்ய முடியல, அச்சீவ் பண்ண முடியல, அது போக முடியல, வேதனைப்பட்ட எனக்கு ஒரு துன்பமாக இது தெரிஞ்சிச்சு. ஆனால் தேவன் அதில் என்ன செஞ்சார், அதுலேருந்து என்னை பாதுகாத்து கொண்டார் சொல்லி சந்தோஷமாக இருந்தார். ஆனால் இவங்க ஜாக் மேத்யூ அவர் சொன்னார், நான் என்ன நினச்சிட்டேன், அவர் ஃபயர் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர் என்ன செய்கிறாரு, அங்கே போய் அங்கே மக்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாரு. போயிட்டு அவர்கிட்ட காலே வரல. அவர் ரொம்ப வேதனையோடு இருக்கும்போது ஒரு 2-3 நாள் கழிச்சு இப்படிய ராபர்ட் மேத்யூ வீட்டு கதவை யாரை தட்டின ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு சின்ன குழந்தையோட என்ன செஞ்சாங்க, வாசல் என்னன்னாங்க. அவங்க சொன்னாங்க, உங்கள் அப்பா தான் என்ன செஞ்சாங்க, என் மனைவி அந்த இடிபாடுகள் சிக்கி இருக்கும்போது காப்பாற்றி அவளையும் குழந்தையும் வெளிக்கொண்டு வரும்போது உங்கள் அப்பா மேலே ஒரு பெரிய பில்டிங் பிளாக் விழுந்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மறிச்சு போயிட்டாங்க. உடனே இவர் ரொம்ப மனசு பதறார். நல்ல காரியம் நமக்கு நன்றி செலுத்திட்டு இருந்தேன், இப்போ எனக்கு இப்படி ஒரு துக்கமான செய்தி வந்துட்டே அப்படின்னு சொல்லி. அப்போது அவர், ஏன் நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கிறீங்க அப்படி சொல்ல, என் தகப்பனாருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது, அவர் அறியாமலே இறந்து போயிட்டார், அதான் வேதனை பண்ணோன்னே அவர் சொல்கிறாரு, என் மனைவி இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த கடைசி நேரத்தில் உங்கள் அப்பாவுக்கு சொன்னாங்க, அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரித்தார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சிச்சுவேஷன்லன்னு எங்கள் அப்பா ஏற்றுக்கொண்டாங்க, மற்றபடி ரொம்ப தீவிரமாக அவங்க என்ன செய்வாங்க, இதை எதிர்த்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படவில்லை, அந்த ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டது, தன்னுடைய மனைவியும் பாதுகாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தினாங்களா. அப்போது நமக்கு துன்பத்தின் நேரத்திலே நம்ம என்ன செய்கிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும், உங்களுக்கும் அது நன்மைக்கு எதுவாக நடக்கும். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் இப்போ துன்பத்தின் பாதைகளில் துன்பப்படுத்தப்பட்டு இருந்தாலும் தகப்பனே, சகலமே எங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக நீ நடத்தி கொண்டு வருகிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதற்கு பின்பாக என்ன இருக்கிறது என்பதை எங்களுக்கு நீங்கள் தெரியாது ராஜா, ஆனால் அதை எங்களுக்கு நேர்மையான வழியில் வெற்றியான வாழ்க்கையை எங்கள் நடத்தி தர போகிறீங்க. அதற்காக நாங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை விடப்பட்டோமே என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த பிள்ளைகளோடு நீங்கள் பேசுனீங்க, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வல்லாவற்றின் தகப்பனே, நான் உங்களோடு இருக்கிறேன், எல்லாவற்றையும் ஜெயத்தை நீங்கள் கட்டளையிட்டு கொடுக்குறீங்க, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.